திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூமியில் பள்ளம் தோண்டிய போது சுவாமி சிலைகள் கிடைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. புலிவலம் அருகே கோட்டாத்தூர் பகுதியில் தனியார் நிறுவனம் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டது. அதற்கான பணிகளை மேற்கொள்ள பூமியை தோண்டிய போது 3 அடி உயரமுள்ள கற்களால் ஆன விஷ்ணு மற்றும் லட்சுமி சிலைகள் கிடைத்தன. பூமியிலிருந்து வைணவசாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் ஆச்சரியமடைந்தனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே புதிதாக கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாளியப்பட்டு கிராமத்தில் பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதன் பக்கத்திலேயே புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டும் பயன்படுத்தப்படாமல் விடப்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் முன் பழைய தொட்டியை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகிக்க விடிய அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே மின்சாரம் தாக்கி தற்காலிக மின்வாரிய ஊழியர் உயிரிழந்தார். பூந்தமல்லி அடுத்த திருமழிசை மடவிலாகம் பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் நரேந்திரன் சிப்காட் பகுதியில் மின்கம்பத்தில் பழுதை சரி செய்த போது திடீரென்று மின்சாரம் தாக்கி கம்பத்தின் மேல் இருந்து தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என கூறி உறவினர்கள் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் கண்ணாடியை அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மதுபோதையில் அலப்பறையில் ஈடுபட்ட சகோதரர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். எறும்புக்காடு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான நவீன் மற்றும் பிரவீன் ஆகியோர் மதுபோதையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்து அங்கிருந்தவர்களை தரக்குறைவாக பேசினர். அங்கு வந்த போலீசாரிடம் தாங்கள் மதுபோதையில் வந்த வழியில் உள்ளே நுழைந்து விட்டதாக தெரிவித்தனர். அதனால் போலீசார் அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடப்பதாக கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர். செங்காட்டூர் கிராமத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவியாக உள்ள ஆர்த்தியின் கணவரான செல்வகுமார் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் ஏழை மக்களிடமிருந்து தினந்தோறும் 200 ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கி வந்துள்ளார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேலாக ஊழல் செய்திருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் மனு அளித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அயனாவரத்தில் சட்டப்படியான பணத்தை செலுத்தியும் நிலத்தை அளக்காத வட்டாட்சியர் மற்றும் நில அளவையர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியுள்ளார். சந்தானலட்சுமி என்பவர் நிலத்தை அளப்பதற்காக வட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் நில அளவையர் ரஞ்சித் ஆகியோரிடம் விண்ணப்பித்திருந்தார். நிலத்தை அளப்பதற்கு 2 லட்சம் ரூபாயை லஞ்சம் கேட்ட அதிகாரியிடம் அவர் முன்பணமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக தெரிகிறது. இருப்பினும் மீதமுள்ள பணத்தை கொடுத்தால் மட்டுமே பணியை தொடர முடியும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் இது தொடர்பாக சந்தானலட்சுமி காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் அவர்கள் லஞ்சம் வாங்கியவருக்கு பதிலாக லஞ்சம் கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க முனைப்பு காட்டுவதாக பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் குளத்தில் மூழ்கி 3 வயது சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூர்த்தி நகரில் அண்மையில் பெய்த கனமழையால் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் மழைநீர் தேங்கி திடீர் குளம் போல் உருவாகியுள்ளது. இதனால் பூச்சித் தொல்லை அதிகமாக இருப்பதால் மழை நீரை அகற்ற வேண்டும் என மாநகராட்சியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் சங்கீதா தம்பதியின் 3 வயது மகன் விளையாடிக் கொண்டிருந்த போது குளத்தில் இறங்கிய நிலையில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழை நீரை அகற்றாததே குழந்தை உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே குழந்தை பாலினம் கண்டிருந்து கருக்கலைப்பு செய்த பெண் பிடிபட்டார். கிட்டனஹள்ளியில் மாவட்ட சுகாதாரத்துறையினர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை விசாரித்த போது தனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருப்பதாகவும் மீண்டும் பெண் குழந்தை என்று கண்டறியப்பட்டதால் சித்ராதேவியிடம் கருக்கலைப்பு செய்வதற்காக வந்ததாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து சித்ராதேவி கைது செய்யப்பட்டார்.